வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம் கேனடாஃபி பார்க்க போகிறோன்னா, ராகு கேது தோஷம் யாருக்கு பாதிக்காதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தருக்கு ராகு தோஷம் என்பது ராசி லக்கணத்திற்கு 1, 2, 7, 8 இந்த 4 ஸ்தானத்தில் ராகு கேது இருக்கும்போது ராகு கேது தோஷமாகும். ஒருவருக்கு ராகு கேது தோஷம் இருக்கும்போது திருமணம் காலதாமதமாக நடக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, மகிழ்ச்சிகரமாக இருக்காது. ஏகப்பட்ட சண்டை சச்சரவு, பிரிவினை, வம்புகளுக்கு ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. ராகு தோஷம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்களை செய்வதில்லை. அதற்குன்னு ஏகப்பட்ட விதிவிலக்கு இருக்கு. அவன் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாக ராகுத்தை பொறுத்தவரையிலுமே எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி போல செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள். ஒருக்கு ராகு தோஷம் இருந்து ராகு வீடு கொடுத்த அதிபதியும் கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதியும் ராசி அதிபதியும் வலுவாக இருக்கும்போது ராகு கேது தோஷம் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது ராகு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி அல்லது உச்ச பலத்தோடு இருக்க வேண்டும். கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி அல்லது உச்ச பலத்தோடு இருக்க வேண்டும். அதுக்கடுத்து ராகு கேதுவிற்கு சுபகிரக தொடர்பு இருக்கும்போது ராகு கேது தோஷம் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போல ஒருவருக்கு ராகு கேது தோஷம் இருந்து இளமையான காலகட்டத்தில் ராகு தசையோ அல்லது கேது தசையோ முடிஞ்சு விட்டாலும் சரி, அல்லது திருமணமாகி ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு தசையோ அல்லது கேது தசையோ ராகு தசை கேது தசையோ வந்தாலும் சரி, தோஷம் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு உதாரணம் போட்டு பார்ப்போம், எளிமையாக புரியும். உதாரணத்துக்கு நம்ம மேச லக்னம் எடுத்துக்கலாம். இவர் 2ல் ராகு 8ல் கேது இருக்குன்னு வச்சுக்கலாம். ராகு ரிஷப ராசியில் இருக்காரு, கேது விருச்சிக ராசியில் இருக்கனால ராகு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கான்னு வச்சுக்கலாம். கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கான்னு வச்சுக்கலாம். இங்க குரு பகவான் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஜாதகத்தை பாருங்க. மேச லக்கணம், 2ல் ராகு 8ல் கேது. இவருக்கு ராகு கேது தோஷம் இருக்கு. ஆனால் ராகு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் உச்ச வலிமையோடு இருக்காரு. கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் உச்ச வலிமையோடு இருக்காரு. இவர் ராகு கூட குரு பகவான் தொடர்பு கொள்வதனால ராகு அதிக சுகத்தமாக உள்ளாரு. வீடு கொடுத்த அதிபதியும் அதிக வலிமையாக இருக்கிறதுனால இவருக்கு ராகு தசை அல்லது கேது நடக்கும்போது மிக பெரிய யோக பலன்களை செய்யும். எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உதாரணத்துக்கு இவர் பிறந்தது திருவண்ண நட்சத்திரம் வச்சுக்கலாம். சந்திரதசை இருப்பு ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். சந்திர திசை இருப்பு 10 வருடம். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் ஒரு 7 வருஷம். செவ்வாய்க்கு அடுத்து ராகு தசை 18 வருஷம். ராகு தசை இந்த ஜாதகத்தை பாருங்க. பிறக்கும்போது சந்திரதசை 10 வருஷம் வச்சுக்கலாம். அடுத்து செவ்வாதசை 7 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு பிறகு ராகு தசை 18 வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட 35 வயசுலுமே இருக்கு இந்த ராகு தசை தான். ராகு லக்கணத்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் 2வது வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. வீடு கொடுத்த சுக்கிர உச்ச வலிமையோடு இருக்காரு. ராகுக்கு குரு பகவான் தொடர்பு இருக்கனால அந்த ராகு திசை மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும். ராகு திசையில் திருமணத்தை நடத்தி வச்சிடும், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும், அனைத்து விதமான சகல பாக்கியம் கொடுக்கும் இந்த ராகு திசை. அதுக்கு அடுத்தது ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போய் ராகு கேது தோஷம் கடுமையாக இருந்தாலும் பாதிக்காத ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது உங்களுக்கும் ராகு தோஷம் இருந்து ராசி இலக்கணத்திற்கு 1, 2, 7, 8ஆம் வீட்டில் இருந்து வீடு கொடுத்த அதிபதி அதிக வலிமையாக இருந்து சுபகிரக தொடர்பு இருக்கும்போது இந்த ராகு தோஷத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பார்ப்போம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. லக்கணம் அதே மேஷ லக்கணம் வச்சுக்கலாம். 2ல் ராகு 8ல் கேது. இப்போ ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் நீசமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம். அதாவது லக்கணத்து 6ல் மறைகிறான்னு வச்சுக்கலாம். அதே போல் கேது வீடு கொடுத்த செவ்வாய் நீச பலத்தோடு இருக்கான்னு வச்சுக்கலாம். ராகு கேதுக்கு எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை. ராகு வீடு கொடுத்த கிரகமும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கெட்டு போச்சு. இவருக்கு கடுமையான ராகு தோஷத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். ராகு தசையோ அல்லது கேது தசை நடக்கும்போது மிக கடுமையான பலன்களை செய்யும். இந்த ஜாதகர் பிறந்தது அதே மகர ராசி அவிட்ட நட்சத்திரம்னு வச்சுக்கலாம். அவிட்ட நட்சத்திரம் சொல்லி பார்க்கும்போது செவ்வாதசை இருப்பு செவ்வாதசை இருப்பு ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். செவ்வாய்க்கு அடுத்து ராகு தசை
ராகு தசை 18 வருடம். கிட்டத்தட்ட ஒரு 23 வயசுலேயே இவருக்கு வந்து ராகு தசை முடிஞ்சு போயிருது. பிறந்தவொடனே இவர் வந்து அவிட்ட நட்சத்திரம் சொல்லி பார்க்கும்போது செவ்வாதசை இருப்பு ஒரு 5 வருஷம், அதுக்கடுத்தது ராகு தசை ஒரு 18 வருஷம், கிட்டத்தட்ட 23 வயசுக்கு பிறகு இவருக்கு வந்து குரு தசை ஆரம்பிக்கும். இந்த ராகு தோஷம் இருந்து ராகு தசை இளமையான காலகட்டத்தில் நடந்து முடிஞ்சதுனால இவருக்கு வந்து இளமையான காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் திருமணம் ஆன பிறகு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த தசாபதி வந்து முடிஞ்சு போனதுனால